இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தோசை. இந்த தோசைக்கு ஒரு கதையே இருக்குது. இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்றேன், கேளுங்க. தோசையா, அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி. இந்த இட்லி பொடி நானே அரைச்ச இட்லி பொடி. கடைக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பொடி தான் அது. சரி வாங்க, அது என்ன கதைன்னு சொல்றேன். சாப்பிட்டுக்கிட்டே பேசலாங்க, ஏன்னா பசிக்குது. டைம் இப்போ என்ன தெரியுமா? இருங்க பார்க்குறேன். மணி இப்போ 4 மணி ஆயிடுச்சு. இப்போதான் நான் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்றேன். மதிய சாப்பாடுக்கு ஏன் தோசை சாப்பிட்றேன்னா, காலையில் தோசை ஊற்றி சாம்பாருங்க வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, மதியத்துக்கு வந்து என்ன சமைச்சு கொடுத்துருந்தேன்னா, தேங்காய் சாதமும் அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு மீல் மேக்கர் கிரேவி, இந்த 2 இது சமைச்சு கொடுத்துருந்தேன். எங்கள் வீட்டில் பிள்ளைங்க எல்லாருமே வந்து தோசை வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கும் தேங்காய் சாதம் கொண்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து தேங்காய் சாதத்தை பார்த்தோன்னே தோசை சாப்பிட பிடிக்கல. அதனால சோறு காலியா போச்சு. அதனாலதான் இப்ப தோசையும் நான் அரைச்ச மிளகா பொடி, இட்லி பொடி இதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கணும். தோசை மட்டும் சூடாக சாப்பிட்டுதான் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கொஞ்சம் ஆறி போச்சு, ஏன்னா காலையிலேருந்து ஒரே வேலைங்க. காலைல வந்து கொஞ்சம் அந்த பொடியெல்லாம் வந்து மசாலாலாம் வந்து பேக்கெட் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வேலைலாம் இப்போ மதியம் தான் முடிஞ்சிச்சு. வீட்டு வேலை எதுவுமே பார்க்கவே இல்லை. பாத்திரங்கள வீட்டு கூட்டலாம் எதுவுமே செய்ய முடியல இந்த வேலை பார்த்தனால. அதுக்கப்புறம் இந்த சரக்கெல்லாம் போட்டு எங்கள் வீட்டுக்காரை வந்து கடைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த பாத்திரம் கிடக்கு கழுவணும். பார்த்து கதை வளர்க்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்திரம் இருக்குது, கழுவணும். தேங்காய் சாதம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் அதை பார்த்தோன்னே சாப்பிடணும் ஒரே டெம்டிங் ஆயிடுச்சா, அதனால தோசையை சாப்பிடல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து பேச்சியம்மன் கோயில் திருவிழான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கோயில் திருவிழா வந்து நேற்றோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இல்லை, நேற்று தான் வந்து அன்னதான சாப்பாடெல்லாம் போட்டாங்க. காலையில் வந்து வெண்பொங்கல், சாம்பார், கேசரி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி, ஒயிட் ரைஸு, சாம்பார், உருளைக்கிழங்கு அந்த கிரேவி மாதிரி வைப்பாங்கல்ல அந்தது, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறமேட்டு சேனக்கிழங்கு வறுவல், அப்பளம், பாயாசம், ரசம், மோர் சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டு. என்னால் ஆனால் வீடியோ தான் எடுக்க முடியல. ஃபோன்லாம் கொண்டு போயிருந்தேங்க. நானும் என் பையனை தான் சாப்பிட்றதுக்கு போனோம். என் பையனை கூட்டு போனால் வீடியோ எடுக்க முடியுமாங்க? சும்மாவே ஃபோனை உள்ள வையுமா. அதனால வந்து நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. அதான் எங்கேயுமே கிடைக்கலையா? தட்டை பாக்கெட்டு இங்கே இருக்கு மேடம், ரைஸ் மில் கடையில். அப்படியா? எங்கள் லட்சுமி நேற்று வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு தான் கோயில் திருவிழாவே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கோயில் திருவிழா கொடி கட்டிட்டாங்க. அதுலேருந்து ஃபுல்லாக விரதம், 10-15 நாளைக்கு விரதம். நேற்றோட விரதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் எடுக்கலை. சரி, இன்னும் முட்டை ஏதாவது வாங்கிக்கலாம் நைட்டுக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை காலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி இல்லை, வெள்ளிக்கிழமை காலையில தான் பார்த்தீங்கன்னா பால் குடம், அதுக்கப்புறம் சாயந்தரமாவும் அக்னி சட்டி,
வந்துச்சு. சனிக்கிழமை காலையில் பொங்கல் பொங்கல் வைக்கிறது. அதுக்கப்புறமேட்டு சனிக்கிழமை சாயந்தரம் தான் விளக்கு பூஜை. விளக்கு பூஜைக்கு தான் நான் போய் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து முளைப்பாரி கரைக்கிறது. கரைச்சிட்டு வந்தோடனே அப்படியே கோயிலுக்குள்ளே போய் பூஜை பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சோடனே வெண்பொங்கல், சாம்பார், கேசரி சூப்பராக இருந்துச்சு. மதியத்துக்கு அன்னதானம். அவ்வளோதான், இதோட திருவிழா முடிஞ்சிச்சுங்க. இப்படிதான் போச்சு எங்களுக்கு வரலட்சுமி நோன்பு. அதுக்கப்புறம் கோயில் திருவிழா எல்லாமே. வரலட்சுமி நோன்பு வந்து வீடியோ தான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன், நான் போட்டு விடுறேன் பாருங்க. சரிங்க, நம்ம இன்னும் நாளைக்கு வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.